எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் வீடியோ. அது யாரும் தெரியுதா? நம்ம தம்பி தான். மலையூர் மொபட்டியான மாறிட்டான். கேமராவில் கையில் தொட மாட்டான். இனிமேல் அவனோட வேலை வந்து கடற்கரையாக போய் படம் வரைகிறது தான். கடற்கரைக்கு வந்தான், அப்படியே எட்டி பார்த்தோம், டால்ஃபின் வேலை குதிச்சுக்கிட்டு அது எங்கே கணக்கு மட்டும் தான் தெரியுது. அவன் சொன்ன மாதிரி டால்ஃபின் குதிச்சிச்சு. அதை எங்களால் பார்க்க முடியல. அது ரொம்ப நேரமாக நின்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். அதை எப்படியாச்சும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்களும் 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரே ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் இருக்குது, அதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன். நண்பர்களே, அந்த போட்டுக்கு நேர் மேலே குதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு தூரம்? தெரியுது, ஆனால் இது அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாது. ஆனால் நம்மளும் டால்ஃபின் குதிக்கிறத வீடியோ எடுத்துட்டோம். அது ஓகே. என்ன ஐஃபோனு வீடியோ கேவலமாக இருக்கு. ஜூம் பண்ணும்போது வீடியோ கேவலமாக இருக்குது ஐஃபோனில். தெரியுது பார்த்துட்டேன். உன் செல்லில் ஜூம் பண்ணி எடு. சும்மா ஜூம் இங்கிட்ட பூச்சி பார்த்தியா? இந்த வர்றான் அந்த அளவுக்கு வரு. இப்போ மட்டும் இங்கே தண்ணியில் நடக்கிற பவர் இருக்கேன். அப்படியே நடந்து போய் அப்படியே இதுன்னு தந்துடலாம்டா. ஒரு 8 அப்படியே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிடலாம்டா. தண்ணி மேலே நடக்கிற பவரா? ஆமாடா, இருக்கலாம். சூப்பராக இருக்கும்டா, அழகாக இருக்கும். மக்களுக்கு காட்டலாம்ல? காட்டலாம். போன வாரமும் கடற்கரைக்கு வந்து வீடியோ எடுத்திருந்தோம். எல்லா வீடியோலையுமே தம்பி வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த கிளிப் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இங்கே நடக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்க. சின்ன பிட்டா வரும், நல்லா இருக்கும் பாருங்க. கடற்கரைக்கு வந்தாச்சு, ஒரு டால்ஃபின் குதிக்கிறத பார்த்தாச்சு. இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் பிளான் பண்ணும்போது வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இவனை கூப்பிடும்போது இவன் ஒரு வார்த்தை சொன்னான். நம்ம கடற்கரை ஏரியாவில் வந்து ஒரு கப்பல் வந்து கவுந்துருச்சு. அந்த கப்பலில் வந்து நிறையா முத்துன்னா அந்த பாசிமணி அதெல்லாம் நிறைய கொட்டிருச்சு. அது ஃபுல்லாமே கரை ஒதுங்குதான். அதை அள்ளுறதுக்கு நிறைய பேர் வராங்க, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்காவை கூட காணோம். கேட்டால் பக்கத்தில் விசாரித்து பார்த்தோம், அதெல்லாம் வேலை முடிஞ்சு போயே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சான். ஆனால் அதை இன்னும் நம்பி கடற்கரையாக சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் அந்த பாசிமணி நமக்கு கிடச்சிருமா அப்படின்ட்டு. அது டூர் போகலாமா? டூரா? எந்த ஊருக்கு? கொடைக்கானல், இல்லைன்னா அப்படியே ஊட்டி கொடைக்கானல். காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன, உங்களுக்கு என்னை பார்த்தா ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி, 10-15 ஃப்ரெண்டை வச்சிருக்க கூட நிம்மதியாக தான் இருக்கான். இந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, முடியலை. தம்பி ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு விளான்னு சொன்னால் எடுப்பான். படுத்துக்கிட்டு எடுப்பான், உருண்டுக்கிட்டு எடுப்பான், நடந்துக்கிட்டு எடுப்பான், எல்லாமே எடுப்பான். ஆனால் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எடுப்பான். இப்போ ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். வீடியோ முடிஞ்சு இவன் வந்து தளபதி போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க.